ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மதிய நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லவரப்பா ஒன்று தான் சொல்ல முடியும், நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடிமையை சிலுவை அண்டையில் மறைச்சிக்கோங்க, நீங்கள் மாத்திரம் பேசுங்கப்பா. என்னுடைய சொந்த வார்த்தைகளோ என்னுடைய மாம்சீகமான பேச்சுக்களோ அல்லப்பா. என்ன மறைச்சு ஆவியானவர் வெளிப்படுங்க. உங்கள் பிரசன்னத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். பாருங்க, சங்கீதம் 72ஆம் சங்கீதத்தில் 72ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை படிங்களேன். சங்கீதம் 72 கடைசி. ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஆமேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜெபம் பண்ணினார் என்பது அர்த்தம் அல்ல. விண்ணப்பங்கள் அப்படின்னா ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் தேவன்கிட்ட அவர் பண்ணியிருக்கார். ஏகப்பட்ட ஜெபங்கள், வாழ்க்கையே ஜெபமாக தான் ஓடி இருக்கணும் என்ன கேட்டால். ஸோ தாவீதுக்குள்ள அப்படி நிறைய விண்ணப்பங்கள் இருந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வேதத்தில் படிக்கும்போது அந்த வசனங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் படிங்களேன். அவர் பிழைத்திருப்பார், சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் சோத்திரிக்கப்படுவார். ஆமென். ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். அல்லேலூயா. அவர் என்ன ஜெபித்திருப்பார் அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு கிருபையை எனக்கு கொடுங்கப்பா. ஆமென். அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் நடக்குமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் எப்படி நடக்குமா? இடைவிடாம ஜெபம் நடக்குமா? அவர் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் நடக்கும். அப்போ யார் யாருக்குள்ள அந்த ஜெபிக்கணுங்கிற அந்த தாகம் இருக்கிறதோ, ஆவியானவர் ஜெபி ஜெபின்னு சொல்லிட்டே இருப்பார். ஆமென். இன்னும் ஜெபம் பண்ணு, இன்னும் வேதத்தை படி, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணு, இடைவிடாமல் என்ன தேடு. நீங்கள் சவுல் பவுலா மாறினதுக்கு உடனே ஆண்டவர் நீ உடனே போய் என்னை பற்றி சொல்லுன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகமே, ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் கொடுத்த அபிஷேகமே ஜெப அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனனியா பார்த்து சொல்கிறாரு, டே இப்போ நீ போய் பாரு, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. இப்போ நீ போய் பாரு, நேர் தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ. ஆமீன். அங்கே போய் பாரு, சவுல் என்னும் ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்போ உங்களுக்கு எனக்குள்ள என்ன அபிஷேகம் வேணும் தெரியுங்களா? இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நேற்றைக்கு நாங்கள் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு வீடு வரும்போது சரியாக 11:20, எத்தனை மணிங்க? நைட்டு 11:20 சட்னி அரைச்சி இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு படுக்கும்போது மணி 12:30 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 5:30க்கு எழும்பினேன். எழும்பி கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுவேன். சில நேரம் 5 மணிக்கு ஆவியானவர் எழுப்புவார், 4:30க்கு எழுப்புவார், 2:30க்கு எழுப்புவார். எப்போ அவர் எழுப்புவார்னே எனக்கு தெரியாது. ஸோ உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு சரின்னு படுத்தா பயம், இன்றைக்கி தலைவர் வேறு இல்லை, நேரத்தில் என்ன செய்யணும், மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா அங்கேருந்து மெசேஜ் வரும், அங்கேருந்து சொல்லுவாங்க, நீ என்ன ஊழியம் செய்கிற அப்படின்னு கேட்டால் சாகிற மாதிரி இருக்கும். ஆமேன். கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் கேட்டுட்டா செத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பயந்து வேலை, காலையில் வேலை, கடைக்கு போகிறக்கு ஆள் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு நானே நடந்து போனேன். கடைக்கு போய் கடையில் சாமானெல்லாம் வாங்கி, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு 12:30க்கு அத்தையும் ஐயாவும் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே சமைச்சு வச்சுட்டு வரணும். அவசரமாக எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி
பாருங்க, 1 மணி நேரம் நான் உப்புல முழங்காலில் நின்று, இத்தனை வேலைகளுக்கு இடையில 1 மணி நேரம் உப்புல முழங்காலில் நின்று செபிக்கணும். அந்த செபத்தில் முழங்கால் படியிட்டா ஆவியானவர் அப்படியே அக்கினியா இறங்கி வருவதை காண்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்வேன், இடைவிடாமல் செபிக்கணும். இந்த செப அனுபவம் இந்த 1 மணி நேரத்தோடு முடிச்சிடக்கூடாதுப்பா, இன்னும் செபிக்கணும். ஆமே. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இடைவிடாம செபிக்கிற ஒரு கிருபையை தாவீது தேவன் கிட்ட கேட்டார். இடைவிடாம பாடுகிற அனுபவம், இடைவிடாம தேவனை துதிக்கிற அனுபவம். அப்ப பாருங்க, இடைவிடாமல் செபிக்கணும்பா. 2வது விஷயம் கேட்கிறாரு, என்னாலும் ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த சிபிஎம் மக்கள்லாம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு வாய்க்குள்ள சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமே. நம்மெல்லாம் ஆத்திரம் 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 ஆத்திரம்னு தெரிகிறோம் இல்லை? அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதனால பெரிய பெரிய கல்விமான்கள் அவங்க சபைக்கு வர்றாங்க. ஆமே. சர்ச்சுக்குள்ளே வந்தால் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரம் தான் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். ஆமே. சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே நேரத்தில் வந்துட்டிங்களா, போட்டுருங்க முழங்கால், போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்பா அளவில்லாமல் கிருபையை கொட்டிடுவார், நிறைய கிருபை கொட்டிடுவார். ஆமே. ஸோ வசனம் சொல்லுது, இடைவிடாமல் செபிக்கணும், என்னாலும் ஸ்தோத்திரிக்கணும். ஆமே. இந்த 2 கிருபையும் ஆமீன் பவுலுக்குள்ள ஆண்டவர் அளவு கடந்து வச்சுட்டாரு. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்கள் வீட்டுக்கார் மேலே உங்களுக்கு ஆத்திராத்திரமாக வருதா, ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாக பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். உங்கள் மாமியார் நினச்சி ஆத்திராத்திரமாக வருதா, என்ன செய்யுங்க, ஸ்தோத்திர ஸ்தோத்திரமாக பண்ணி பாருங்களேன். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் வில் சேஞ்ச். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எத்தையும் மாற்ற இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. எத்தையும் மாற்ற வல்லவர். அதனால தான் பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்வார், உங்கள் முகத்தை நான் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச குறைவுகளை பார்க்குறேன். உங்கள் முகத்தை பார்க்கும்போது நான் என்ன பார்க்குறேன்? உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச குறைவுகளை பார்க்குறேன். தேவ பிள்ளையே, நம்ம பார்க்கும்போது என்ன பார்ப்போம்? இன்றைக்கி அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, இவங்க ஷர்ட் எப்படி இருக்குது, இவங்க சாரீ எப்படி இருக்குது, ஆமீன், இவங்க கண் எப்படி இருக்குது, ஆமீன், இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஆமீன். இது பல கோணங்களில் நம்முடைய பார்வை இருக்கிறது. ஆனால் பவுல் பார்த்த பொழுது சில அவர் எழுதின நிருபங்கள்லாம் சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, உங்களை பார்க்கும்போது உனக்குள்ளே இருக்கிற விசுவாச குறைவை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாச குறைவை பார்த்தோன்னே மாதிரி அவங்க ஜெபிக்கிறது இல்லை, மாதிரி அவங்க ஆண்டவருக்குள்ளே இல்லை, அப்படி பேசல. நேராக தேவ சமூகத்துக்கு ஓடி போய் அவங்க பேரை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவம் வேணும்? அப்பா, இத்தனை நாட்கள் நான் சில பேரை சொல்லி ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு நான் சொல்கிறத விட்டுட்டு அந்த பேரை எழுதி வச்சு வச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவ மகிமை அவர்களுக்குள் இறங்கும், தேவ வல்லமை அவர்களுக்குள் இறங்கும், கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களை நிரப்பும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமீன். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு அம்மா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்களாம், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். வீட்டுக்காரர் அந்த அம்மா நல்லா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்களாம், நல்லா குண்டாக இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு குத்து குத்துச்சுன்னா அவர் 4 அடி பாஞ்சிருவார். ஆனால் அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டுக்காரை பார்த்து அவ்வளோ பயமாக இருக்குமா. சரின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகக்கூடாது, போனால் அட்டி உன்னை பட்டையை தீட்டுவேன்னு சொல்லுவாராம். சரின்னு இந்த அம்மா சரி சரின்னு கேட்டுட்டு சர்ச்சு நேரம் வந்தால் இந்த அம்மானால் இருக்கவே முடியாதான். அப்போ என்ன செய்வாங்களாம்? ஆமீன். இந்த அம்மா சைஸுக்கு ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு ஆலயத்துக்கு ஓடிடுவாங்களாம். வாங்க 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 வாங்கன்னு. குண்டா இருக்கவங்கெல்லாம் வேலையே செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, நல்லா வேலை செய்யலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ 10 பேரை தள்ளிட்டு, ஆமீன், அந்த அம்மா சைஸுக்கு இருக்கிற 10 பேரை தள்ளிட்டு என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு போயிடுவாங்களாம். அப்போ ஒரு நாள் இந்த ஆள் வீட்டுக்கு வந்தார். சண்டே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், இவ அடங்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாருங்க, சாவி இவளுக்கு கிடைக்கவே கூடாது, வீட்டு சாவி இவளுக்கு
கிடைக்கவே கூடாது அப்படின்னு அவர் ஒரு சாவியை வச்சுக்கிட்டு இன்னொரு சாவி அந்த அம்மா அவர் வீட்டுக்கு வந்தால் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சாவியை எடுத்து கடலுக்குள்ளே வீசிட்டார். உண்மையாக நடந்ததுங்க, பொய் இல்லை. அப்போ பாருங்க, கடலுக்குள்ளே வீசிட்டார். இந்த அம்மா சர்ச் முடிஞ்சு, ஏசப்பா இன்னைக்கு போய் அவருக்கு சூப்பராக ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. வந்துட்டு நிறைய அந்த கடல் பகுதியில் இருக்கவங்கெல்லாம், வாசம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கடல்லையே போய் ஃப்ரெஷ்ஷாக மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வச்சுருந்ததை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த அம்மா நினச்சாங்க, நம்ம போய் கடல் பகுதிக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டியிருக்கு. என்ன செய்கிறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. அப்போ சரின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே, ஏன்னா போர்ட்டிக்கோலெல்லாம் தண்ணி அந்த இதெல்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மீனை கழுவுனா மீன் வாய்க்குள்ளே சாவி இருக்குது. அல்லேலூயா, உண்மையாக நடந்ததுங்க. மீன் வாய்க்குள்ளே என்ன இருக்குது? சாவி இருக்குது. எடுத்து திறந்து மீன் குழம்பு அசலாக ஜம்முன்னு வச்சுட்டாங்க. ஆமீன். இந்த திருநெல்வேலி சைடு அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அட்டிப்புளிவாங்க. குழம்பு என்ன சொல்லுவாங்க, அட்டிப்புளியாக இருக்கான். ஆமீன். அந்த மாதிரி பக்காவாக வச்சுட்டாங்க. வச்சு இந்த ஆள் வீட்டுக்கு வந்தால் 10 வீடு தள்ளி வாசம் அடிக்குது. ஆமாம், நம்மளுதெல்லாம் ஒரு அடுத்த வீடு கூட வாசம் வராது, அது வேறு விஷயம். அந்த அம்மாவுடைய குழம்பு 10 வீடு தள்ளி வாசம் வருது. இந்த ஆள் நினைக்கிறான், இன்னைக்கு மீன் மாதிரி வெட்டி தள்ளிடணுன்ட்டு வர்றாரு. வந்து பார்த்தவர் அந்த அம்மாவுடைய அன்பை பார்த்துட்டு, இவர்னால் அழாமல் இருக்க முடியல. எவ்வளோ நீ என்னை நேசிக்கிற, உனக்கு இவ்வளோ துரோகம் பண்ண, ஆனாலும் நீ இப்படி இருக்கியே, எப்படி உனக்கு சாவி கிடைச்சது?